நம்முடைய வாழ்க்கை சிலுவையை மையப்படுத்தினதான வாழ்க்கை. இந்த நவீன காலத்துல துன்பம் சகிக்கக்கூடிய மனநிலை மனுஷன்டத்துல இல்லை. கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் சகிக்கக்கூடிய மனநிலை மனுஷனுக்கு இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லிட்டார், நான் தான் வழி. எனக்கு வழி என்ன வழி? சிலுவை நிறைந்த பாடுகள் வழி. நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட வழியையும் வாசலையும் வச்சிருக்கேன், இடுக்கமான நெருக்கமான வாசலையும் வழியும் வச்சிருக்கிறேன் என்று சொல்லிட்டேன். அப்ப நாம என்ன செய்யணும்? அதன் வழிதான் நடக்கும். இதற்கு மாறான ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்துவினிடத்திலேயே பிசாசானவன் காண்பிச்சான். ஆனா தேவன் சிலுவை தரக்கூடியதான ஆசீர்வாதத்தை தவிர வேற எந்த ஆசீர்வாதத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இப்ப நம்ம நினைச்சிடும், சிலுவை இல்லாத ஆசீர்வாதம் என்னையா இருக்கு, அதை கொண்டாங்க. பாடுகள் இல்லாத ஒரு ஆசீர்வாதம் என்ன இருக்கு, என்கிட்ட காண்பீங்க, நான் அதை எடுத்துக்கிடுறோம். ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பத்துல நீங்க பாருங்க, பிசாசானவன் சோதிக்கிறான். சிலுவை ஒன்றும் வேண்டாம், என் காலில் விழுந்தா மட்டும் போதும், உனக்கு எல்லாம் தாரேங்கிற. ஆனா சிலுவையே அவருக்கு போதுன்னு சொல்லி அதை அப்படியே விட்டு விலகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 8-10 வரைக்கும் வாசிங்க. மறுபடியும் பிசாசு அவரை மிக உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இப்ப மக்கள் எல்லாம் எதுக்கு பின்னாடி போறாங்க? பெயர், புகழ், பணம், ஆடம்பரம், சுகம், சொகுசு, உலக பிரகாரமான மேலோட்டமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே அதை சாசனம் கொடுக்க தீர்மானித்திருந்தார். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு? சிலுவை மரணமின்றி வரக்கூடியதான வெற்றியும், சிலுவை பாடுகளின்றி வரக்கூடியதான கிரீடமும், சிலுவை இல்லாமல் வரக்கூடியதான ஆசீர்வாதமும் எனக்கு வேண்டானே சொல்லிட்டார். இப்ப ஏன் எல்லா கிறிஸ்தவரும், ஏன் எல்லாரும் ஒரு சிலரை தவிர வேற யாருமே கிறிஸ்தவர்களா இல்லை? கிறிஸ்தவர் என்று சொல்லலாம், ஆனா தேவனுடைய வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய கிறிஸ்தவர்களா இருப்பீர்கள் என்றா இருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவ நீங்க எப்பவுமே புறக்கணித்து விட்டுட்டீங்க. சிலுவையை நீங்க எப்பவுமே இறக்கி வச்சுட்டீங்க. இப்ப பேரளவிலே கிறிஸ்தவர்கள் பேரளவிலே நான் சிலுவையை சுமக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் பண்ணக்கூடிய தப்புகளுக்கும் தவறுகளுக்கும் வரக்கூடிய தண்டனையை சிலுவையை நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அது இல்லை. கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுனால, கற்பனைகளை கை கொள்ளுகிறதுனால, தேவபயத்தோடு நடக்கிறதுனால, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் இருக்கிறதுனால வரக்கூடியதான துன்பங்களை சுமக்கிறதான கிறிஸ்தவர்கள் இருக்கிறீங்களா? இருக்காது. அவருடைய முடிவுல நீங்க பாருங்க, அங்கேயும் அவருக்கு சோதனை வருது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 21-23 வரைக்கும் வாசிங்க. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் பாருங்க, சீசர்களோடு கூட எருசலேமை நோக்கி வார. அவருக்கு தெரியும், ஏன் எருசலேமை நோக்கி வாரேன், அங்க அடிக்கப்படணும், மறிக்கணும். வரும்போது தன் கூட இருக்கக்கூடிய சீசரிடத்துல நடக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் அவர் விவரித்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார். மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இப்ப இதுல சுருக்கமா இருக்கு, ஆனா அவர் விவரமா சொல்லியிருப்பார் கண்டிப்பா. அப்ப இங்க எல்லாமே தனக்கு வச்சிருக்கக்கூடியதான சிலுவைய அவர் அறிஞ்சி, அந்த சொல்லக்கொள்ளாத உபத்திரவங்கள், பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், இதையெல்லாம் விவரித்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போச்சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல், இப்ப நம்மளும் அப்படிதான். தேவனுக்கு கேட்டதை சிந்திக்கல. பாடு இல்லாத ஒரு வழியை தான் நம்ம சொல்ல பார்க்கிறோம், உபத்திரம் இல்லாத ஒரு வழியை தான் நம்ம சொல்ல பார்க்கிறோம். ஆனா தேவனுடைய சித்தம் என்னன்னா, அவருக்கும் பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் பாடுகள் நிறைந்ததான ஒரு வாழ்க்கை. ஆனா இப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அது நிமித்தம் வரக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களை வரைக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை. கிறிஸ்தவர்களா சிலுவை சுமக்க தெரியணும்.